கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இதில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்போம். சசிதரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் சசி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தில் மீண்டும் நாம் தமிழர் தனித்து போட்டியிடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்ற பின்பு களம் காணும் முதல் தேர்தலாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது. இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை 2 நாட்களில் அறிவிக்க உள்ளதாக நாம் தமிழர் கட்சி சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி சார்பில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு களம் கண்ட நிலையில் 20க்கும் மேற்பட்ட ஆண்கள் 20 பெண்கள் என சரிசமமாக வேட்பாளர்களை நிறுத்தி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வாக்கு எண்ணிக்கையை 8% உயர்த்தி இருக்கிறது. இந்த மாநில கட்சியாக அந்தஸ்தும் பெற்றிருக்கிறது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் விக்கிரவாண்டி தொகுதியில் தனித்து போட்டியிடப்பதாக தலைமை முன்னெடுத்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஏற்கனவே சின்னம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்ட பின்னர் மைக் சின்னத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட நிலையில் தற்போது மாநில அந்தஸ்து பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சி தங்களுக்கு தேவையான சின்னத்தை தேர்தல் ஆணையத்திடம் கேட்டு பெறலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தால் கேட்கப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் நாம் தமிழர் கட்சி சமர்ப்பித்திருப்பதாகவும் இந்த சின்னம் குறித்து மீண்டும் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிடுவதற்கான சின்னங்கள் குறித்து தேர்தல் ஆணையத்தில் கேட்க இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் மைக் சின்னத்தில் போட்டியிடுவார்களா அல்லது கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்டு மீண்டும் மீட்டெடுக்குமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நாம் தமிழர் கட்சி தொண்டர்களிடையே எதிர்பார்ப்பு இருக்கிறது. மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் தேர்தல் ஆணையத்திடம் இருந்து வரவில்லை என்றும் இடைத்தேர்தலுக்கு முன்பாக அவ்வாறு அறிவிப்பு வரும் நிலையில் கரும்பு விவசாய சின்னத்தை கேட்டு அதில் போட்டியிட உள்ளதாகவும் நாம் தமிழர் கட்சி சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சசிதரன். கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை.